பெருமானே, என் குருநாதரே, ஞான முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி என் வாக்கிலிருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு அழைக்கணும்ப்பா. கருப்பசாமி பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள், நன்றிகள். முதல் உத்தரவு அறந்தாங்கி. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். காலொன்று வரலாம். பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம். இன்னும் 2 முறை கால விழ வேண்டும் செல்வ மக்களே. அழடி உனக்கு குமளியா? யார் அது? நீ அம்மா இப்படி வரலாமா? வாங்க, காலை விழுத்து வாங்க. அன்றொரு நாள் நிலவில் அவர் இருந்தார் என் அருகே, நான் அடைக்கலம் கொண்டேன் என் அழகை நீ அறிவாயோ நிலவே. இன்னொரு முறை காலண்டோ. உனக்கு ஒரு மனசு, உனக்கு ஒரு மனசு, உனக்கு ஒரு மனசு, 3 மனசாக இருக்குது. ஷிஃப்ட்டில் அடிக்கணும் உங்களெல்லாம். ஒரே மனசில் கும்பிட்டுவாங்க. அன்று ஒரு நாள் ஆனந்த திருநாள். உன் கேரக்டருக்கும் நமக்கும் ஒத்து வராது, உனக்கும் நமக்கும் ஒத்து வராது. நீ உன் ஆத்தா சொல்லப்படியே எல்லாம் கரெக்டாக நடந்துக்கா. நீ என் கூட ஒன்றும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கையை எனக்கு பார்க்க தெரியும். அப்படின்னா கோர்ட்லேயோ போலீஸ்லேயோ வந்து எழுதி முடிச்சுட்டு நீ போய்கிட்டே இருக்கலாம். நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவாயிருக்கு. சராண்ணா, முடிவாயிருக்கு. நான் உழைக்கிற பணத்தை உனக்கு தந்து உன் குடும்பம் பிழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. உனக்கு நான் பணம் தர மாட்டேன். நீ உழைக்கிறத ஒத்தாளுக்கு கொடுத்துக்கா, உன் பணத்தை நான் வரமாட்டேன் அப்படிங்கிற நீ எனக்கு எதுக்கு முன்னாடி தேவையில்லை. கூரையில் சோறை போட்டால் 1000 காக்கான்னு ஒரு வார்த்தையை விட்டானே. கால் வந்துட்டு வா. அதனால் இப்போ பிள்ளைகளை தன் பக்கம் சேர்ப்பது எப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவன் இறங்கியிருக்கான். பிள்ளைகளை கொண்டு வந்து அவன் வீட்டில் வாழ வச்சுக்கிட்டு அவன் அப்படி வேற ஒரு நாட்டுக்கு பிழைக்க போகிறவங்கிற ஒரு பிளானிங்கை போட்டு வச்சுருக்கிறான். உனக்கு தெரியாதுன்னு நினைக்கேன், எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சது தான் உண்மையாக இருக்கும், உனக்கு தெரியுறது பொய்யாத்தான் இருக்கும். அதனால் அப்படி உன் பிள்ளைகளை உன் பக்கத்துலேருந்து எடுத்துக்கிட்டு அவன் வேறு திசைக்கு போயிட்டு மறைமுகமாக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நீ நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம பக்கத்துலேருந்து ஒரு மனமாற்றம் ஆகிறதுக்காக நம்மளை இப்படி ஒரு மன இடைஞ்சலை கொடுத்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிடிவாதத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு உன் உள்மனத்துக்குள்ள ஒரு சின்ன தாட். உண்மை அப்படி இல்லை. அவனுடைய உள்மனம் வேறு, உன் மனசு வேறு. புரிகிறதா? அவன் திருந்த மாட்டான். ஆனால் கருப்பசாமி நினச்சா என்ன செய்ய முடியும்? திருத்த முடியும். அவனை மட்டும் திருத்தினா நான் நீதிமான் கிடையாது. என்னப்பா அவனை சொல்ல மாட்டேங்க? அவனை மட்டும் திருத்தினா நான் நீதிமான் கிடையாது. அவனுக்கு தகுந்த மனைவியாக உன்னையும் மாற்றினா தான் நான் உண்மையான நீதிமான். சரியா தப்பா? நீ இவங்களை விட்டு பிரிஞ்சு அவன் சொல்ல கேட்டு நீங்கள் 2 தனி குடித்தனமாக வாழறதுக்கு வேண்டிய ஒரு முடிவை அவன் எடுத்திருக்கான். உனக்கு முடியும்னா உன் புருஷன் வாங்கிட்டு வந்து சேருவான். இல்லைன்னா நீ இங்கே இருந்துக்க வேண்டியதான், அவன் அங்கே இருந்துக்க வேண்டியதான். எப்படி யோசனை? எண்ணெயிலிருந்து கப்ப அப்படியா? சும்மா என்கிட்ட சமாளிக்கிறதுக்கு எதுக்கும் பேசுதியா? நீ பியூட்டி பார்லருக்கு போகக்கூடாது, பிசியோதெரபிக்கு போகக்கூடாது. எனக்கு அதில் பிடிக்கலை. ஏன் சொல்ல கேட்டு வீட்டில் இருந்தால் போதும், நான் உழைச்சி போடுவேன். கால் வந்துட்டு வா. மாட்டிக்கிட்டாளே மாட்டிக்கிட்டாளே. இப்போ புரியுதா உனக்கு நான் சொல்கிறதெல்லாம்? என்ன செய்யலாம்? என்னால் உழைக்காமல் இருக்க முடியாது, சென்டருக்கு போகாமல் இருக்க முடியாது. அவர் உழைப்பு மட்டும் வச்சுக்கிட்டு என்னால் அவர் மேலே நம்பிக்கையோடு இருந்து என் காலத்தை ஓட்ட முடியாது. அதனால் அதுக்கு அவருடைய மனசு இணங்கி வரணும்.
நான் அவர் சொல்லப்படி கேட்டுக்கிட்டதும் நீ சொல்லுவேன். இதுதானே உண்மை. அப்போ நீ இங்கேருந்து விட மாட்டேன். முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடாது. குரங்கை பார்த்து குரங்கு கேள்விப்பட்டிருக்கியா? குரங்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பிய. நான் சொல்லுற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். மரத்தில் ஏறி உட்காந்துருக்கும், மரத்தில் நல்லவாம்பு வந்திருக்கும். வந்தோடனே டபார்னு பார்த்தோன்னே குரங்கு பயந்து போய் நல்லவாம்பை பிடிச்சோம். பாம்பு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? பாம்பை எப்பண்டா விடும், குரங்கை கொத்தலாம்னு பாம்பு நினச்சிக்கிட்டு இருக்கும். விட்டுட்டா கொத்திரும் அப்படின்னு நினச்சி அது பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆக குரங்கு பிடிச்ச பிடியவும் விடாது, பாம்பு கொத்தவும் செய்யாது. அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்து பிடிச்ச பிடியில் பாம்பும் செத்து போயிடும், குரங்கும் ஏங்கி செத்து போயிடும். இப்படி ஒரு இயற்கையான சம்பவத்தை இறைவன் அந்த உயிர்களுக்கு கொடுத்துருக்கான். இதை மாதிரி மனுஷனும் இருக்கான் தன்னுடைய வாழ்க்கையில். இருக்கானா இல்லையா? யாராவது ஒரு ஆள் பிடிவாதத்திலேருந்து விட்டு கொடுத்தா தான் அந்த உலக வாழ்க்கையை சாதிக்க முடியும். 100% பொம்பளை புருஷங்கிட்ட பிடிவாதம் பிடிச்சானா அந்த வாழ்க்கை ரசிக்காது, இனிக்காது. யாருக்கும் மனசு குத்துதா இல்லையே? ஏன்னா உண்மையை தானே சொல்லணும். பொம்பளை புருஷங்கிட்ட பிடிவாதம் பிடிச்சானா அந்த வாழ்க்கை ரசிக்காது. ஏம்னா ஆம்பளை தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அப்போ அவன் தான் ஆட்சி செய்யணும். அப்போ அவனுக்காக நீ உன் மனதை கொஞ்சம் தளர்த்திக்கிடணும். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? உன் பக்கம் நான் வளைஞ்சி வரேன், நீ என்னை ஏற்றுக்கா. ஆக மொத்தம் என்னுடைய உழைப்புக்காக எனக்கு நீ சொல்லுத இடத்துல ஒரு வேலையை கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தெளிவை உருவாக்கி உன் புருஷனை மதியை மாற்றி உன்னை ஏற்றுக்கிட வச்சா போதும்லா. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு ஆதாரம் உன் திருப்பாதாரம். சுவாமியே வந்து சேர்ந்தாச்சு. போ, ஃபைனலாக பேசுவான். எதிர்வாதம் பண்ணாத, பக்குவம் பண்ணாத. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் வந்து சேர்ந்தேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பேசியே வா. என் மேலே பாரத்தை போட்டு வார்த்தையை விடு. கோபமாக பேசுகிறாத, சாப்பிடாம போயிடாத, பேசாம உட்காரு. போ. கர்பசாமிக்கு காங்கேயம். கர்பசாமி, எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம். முருகா என்பதும் உருகாத மனம் மோகன குஞ்சரி மணவாளா உருகாதா. உன் பேர் என்ன பேர்? இன்னொரு தரம் கால் விட்டுறான். குறை தீராயோ முறை கேளாயோ மான்மகள் வள்ளியின் மணவாளா. பக்கத்தில் வா. உருகாதா மனம். கண்ணமுடுறா. 1 2 3 4 5 6 7. ரயில்வே. சரி. நீ படிச்சிருக்க இன்ஜினியரிங் மத்திய சர்க்காரில் ரயில்வேயில் உனக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எடுத்துக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு உன்னுடைய பயோடேட்டாவெலாம் ஏற்கனவே பழைய பயோடேட்டா ஒன்று வச்சுருக்கிற பயோடேட்டா அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ இருக்க படிப்பை வச்சு நாடி ஓகே பண்ணி தரேன். ஜெயிச்சு வா. கல்யாணம் லவ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அந்த பாதைக்கு மனது இழிக்க, அந்த பாதைக்கு உன் மரத்தை விட்டுறக்கூடாதுடா. நல்லவளா வரமாட்டா. பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து கல்யாணத்தை முடி. நல்லா ஓடு. கர்பசாமிக்கு காதல்னு சொன்னோன்னே பட்டா தானே தெரியும். என்னப்பா அது சோபாரிக்காப்பா அண்ணன் சிரிக்கக்கூடாது அப்படின்னு மாட்டிக்கிடுவீங்க. சுவாமியே வில்லாளி வீரனே. கர்பசாமிக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அத்தனையும் நோய் இருக்கு. ஆடு மாடு யார் வச்சிருக்கா? கால் வந்துட்டு வரலாம். வாப்பா. உன் கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன்.
மாரியாத்தா காளியாத்தா உன் வீட்டுக்குள்ளே அடிக்கடி வாராக. அதே மாதிரி வெற்றிவேல் முருகனுக்கு வேண்டுதலை செய்த ஒரு காலம் உண்டு, அது நிறைவேறாமல் போனது உண்டு. புரியுதா? இப்போ உன்னுடைய எல்லைக்குள்ள 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய நிலம் சம்பந்தமான மன வருத்தமும் ஆடு மாடு சம்பந்தமான குறைபாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பேரால் இடைஞ்சல்களும் மனவேதனையும் அடிக்கடி வருது. இதுக்காக போலீஸு போக வேண்டியிருக்குமோங்கிற குழப்பமும் உள்ளத்தில் தோணுது. இருக்கா இல்லையா? வீட்டில் ஒருத்தி சோமுனாமல் படுத்து வேதனையை கிடந்து ஆளக்கூடிய அளவுக்கு நிலைமை நடக்கு. இவைகளுக்கெல்லாம் காரணம் செய்வனை வச்சுருப்பாங்கங்கிற ஒரு எண்ணமும் உள்ளத்தில் இருக்குது. நடந்தது உண்மைதான், தீர்க்க வேண்டியது என் கடமை தான். காலில் வந்துட்டு வாப்பா. அதனால் இந்த நிலைகளை நான் மாற்றித்தரேன். இப்போ ஆடு மாடுகளுக்கு சேதம் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். பக்கத்தில் வரலாம். பக்கத்தில் வாப்பா. இந்தா கடன்களை நீக்கியாச்சு, செம்மையாக்கி தரேன். ஜெயிச்சுக்கா மகனே. அடுத்து பேசுவோம். கருப்பசாமி அப்படியா கூப்பிடு. அதே காங்கேயம் இல்லை. பழனிமலை முருகா பழனி திருக்குமரா பழம் ஒன்று எந்தனுக்குத்தா ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தா. கரகரப்பிரியா ராகம், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாட்டு. இன்னும் ஒரு முறை காலம்ட்டான். இளமை நில்லாது யாக்கை நிலையாது. யாக்கைன்னா என்னது? உடம்பு. இளமை நிற்குமா? எவ்வளோ நாள் இருக்கும் இளமை? அளவு கிடையாது. உடல் நிலையாக இருக்குமா? இருக்காது. அதுதான் தத்துவத்துறை. இளமையும் இல்லாது யாக்கையும் நிலையாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எம்பெருமான் முருகனுடைய கைவேல் எரிந்த ஒளியும் அவனுடைய கருணையும் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ உலகளந்த பெருமாளா மாதிரி ஓரடி நிலமா ஈரடி நிலமானு நிலம் சம்பந்தமான வழக்கும் பிரச்சனையும் உன் மண்டையை ஓட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை தீர்த்து எதிரியினுடைய மனதிலே இரக்கத்தை கொண்டு உனக்கு குழப்பம் இல்லாமல் நடத்தி தந்தால் போதும்ல. கால் விட்டு வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஐயன் கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு ஜெயிச்சாச்சுடா. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு அப்படியே சேலம் எல்லை. சேலம் அவன் தானே சொல்ல, சத்தமாக சொல்லிட்டானே. சேலம் எல்லை. சேலத்தில் எந்த இடம் உங்களுக்கு? சேலம் தானா? பாளையம்னு வருது உங்கள் ஊர்? பாளையம்னு ஒரு ஊர் வருது. எந்த ஊர்? என்ன பாளையம்? அரிசிப்பாளையமா கிருசிப்பாளையமா? ஏய், நீ கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாடா செல்ல மகனே. நீ கொண்ட விரதம் நீதியை நோக்கி மனதில் ஒரு விரதத்தை வச்சுருக்க. இதை எல்லாரும் வேதம்னு ஒருத்தன் நினைக்கான். மனது பாதிக்கப்பட்டு இவன் போட்டிருக்கான்னு நினைக்கிறான். ஆனால் அப்படி இல்லை. இவன் மனது பாதிக்கப்பட்டு இந்த மாலையை போடலை. பொண்டாட்டியால் பாதிக்கப்பட்டவன் இவன். கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இவனை வந்து நீதிபதியா நிரபராதியா குற்றவாளியான்னு தீர்மானமாகலை. அதில் ஒரு வேதனைப்பட்டு இந்த நிலைமைக்கு இவன் வந்திருக்கான். இதான் உண்மை. உண்மை இல்லையாடா? கால் வந்துட்டு வா. புரியுதா? சும்மா மாலையை போட்டுக்க நினைக்கிறீங்களா? கிடையாது. உட்கார். நீ நிரபராதி என்பதை நான் உனக்கு தீர்மானம் பண்ணி தந்துருந்தேன். அதுக்கு பிறகு அந்த தீர்ப்பு எல்லாம் வந்து நீ தெளிவான உடனே காசிக்கு சென்று மூழ்கிட்டு இந்த மாலையெல்லாம் கொண்டு காசி நதியில் போட்டுட்டு தூய மனிதனாக வந்து சேரு. புனிதமான வாழ்க்கையை உனக்கு தருகிறேன். பணமும் தாரேன், செல்வமும் தாரேன். வெற்றிவேல் முருகனுக்கு வாழ்க மகனே வாழ்க. போய் உட்காந்துக்கலாம். அதே சேலம் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. என்ன பிள்ளைப்பா? கால் வந்துட்டு வரலாம். கங்காதரா கங்காதரா
யாரு? கங்கை அம்மன் எங்கே இருக்காங்கப்பா? மாரியம்மா எங்கே இருக்கா? வா பக்கத்தில் வா. இல்லை கண்ணமுடா தம்பி. உன் பேர் என்னடா? சேட்டு. இவன் எப்படி உங்கள் மகன் சேட்டு? ஓ அப்படி வச்சுக்கிட்டியா? என்னடா செய்யணும் உனக்கு? கண்ணை முடிக்காங்க 2 வரும். உங்கள் வீட்டுக்குள்ளே நான் இறங்கி வர வேண்டியிருக்கு. என்னன்னு பார்க்குறேன். ஐயா வா. வீட்டு எல்லையில் பாம்பு நடமாட்டம். அன்னை அவள் பலர் இருக்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய முன்னோர்களில் ஒருவர் கல்யாணமே முடிக்காமல், உங்கள் அப்பா வழியில் ஒருத்தர் கல்யாணமே முடிக்காமல் வாழ்க்கையை திருக்கோலமாக மாற்றிக்கிட்டார். அந்த ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பில் இந்த பையன் பிறந்திருக்கான். இப்போ இவருக்கு தை மாதம் அருமையான பொங்கல் திருநாள் தை 24ஆம் தேதிக்கு உட்பட இவருக்கு கல்யாண வாழ்க்கையை நிர்ணயமாக்கி வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் விட்டு வரலாம். கர்மசாமிக்கு வேண்டாம்னு சொல்லிடுவா. சரி. அத்தை மகளும் வேண்டாமடா, மாமு மகளும் வேண்டாமடா, அந்நியத்தில் பொண்ணு இருக்கு பாருடா. எங்கே இருக்குது? மேட்ரிக் மணியில் பாரு. வா பக்கத்தில் வா. ஒரு புரோக்கர் ஏற்கனவே 2 ஜாதகம் கையில் வச்சுருக்காரு. உன்னை வந்து பார்ப்பார்ப்பா. சரியா? அதில் 2வது ஜாதகம் பொருந்தும். நல்லா பிடிச்சிக்கா. ஒரே இப்படி இப்படா. இந்த பணமும் தாரேன், வாழ்க்கையும் தந்தாச்சு. நல்லா இருக்கு செல்ல மகனே. என்னப்பா வேணும்? எங்கே இருக்கு? இந்த கனியை கொண்டு கொடு. சுகமாயிரூவா கூட்டு வா. போடு சாப்பிட்டு போங்க. அளவு என்ன அதே சேலம் எல்லை சொத்து கடன் சம்மந்தமாக மன வருத்தம். கடனா? கால் வந்துட்டு வாங்க. வீட்டு பக்கம் லாரியெல்லாம் போகுது. மெயின் ரோட்டு ஓட்டி உங்கள் வீடு இருக்கோ? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. உங்கள் வீட்டு இலையிலே இடது புறத்தில் நிறைய இரும்புகளாக போட்டிருக்காங்களே, என்னடா அப்படி இரும்பு பற்ற போட்டிருக்காங்களோ? அங்கே போனேன், கிடக்க நிறைய குறுக்க முறுக்க கிடக்க தான் பார்த்தேன். காளியம்மன் வாரா, முனீஸ்வர சாமி வாராரு. அந்த இலையில் இருக்காங்களா? சரி, இன்னும் ஒரு முறை கால் விட்டுருவோம். வெற்றி வேலாது வீர. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளையனுடைய உடல்நிலைகளும் சரியில்லை, மனநிலைகளும் சரியில்லை. உண்மையா? அடிக்கடி நெஞ்ச போராட்டமும் மனப்போராட்டமும் வீட்டுக்குள்ளே நடக்கு. பணம் இல்லாத பற்றாக்குறையும், இருக்கிற நகைகளெல்லாம் நாசமாக போச்சேங்கிற ஒரு வேதனையும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பிள்ளையால் உருப்படியான வாழ்க்கையை பெற முடியலையேங்கிற ஒரு வேதனையும் உன் பக்கத்தில் இருக்குது. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போகணும்னு நினச்சி இன்னும் வர போக முடியாமல் அவருக்கு ஒரு கடனை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னடா பிள்ளைங்க நீங்கள்லாம்? கால் வந்துட்டு வா. ஆனந்தத்தேன் காற்று பாய் 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 பாய். இப்படி என்ன சத்தம் கொடுக்கும்? பாய் பாய் மே. இங்கிலீஷில் ஒரே ஒரு மாதத்தை அடிக்கடி சொல்லுவேன், மே. ஆடு ஆடு எங்கேயும் கொடுக்க வேண்டியிருக்கா? ஏன் கொடுக்கல? அதை ஒரு கடனாக வச்சுருக்கேன். நான் அன்றைக்கி மே 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 சத்தம் முடிச்சே இருக்கு. கொடுத்துடலாமா? கால் வந்துட்டு வா. சும்மா இங்கிலீஷில் மேன்னு சொல்ல நினச்சியோ நீ. அதனால் இப்போ பொல்லாத கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது. ஆரம்பிக்கப்பட்ட தொழிலை சிறப்பாக பார்க்க முடியாமல் சில இடைஞ்சல்கள் தோன்றி, நண்பர்கள்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட பணத்தால் மனவேதனையும் பகையும் தோன்றிடுது. இந்த நிலையிலிருந்து மாற்றி தரணும், கடனை தீர்த்து தரணும், தொழிலை உருவாக்கி தரணும். வேறு என்னடா வேணும்? இந்தா கல்யாணத்தை முடிச்சாச்சு, கையில் அப்படியே பூ எடுத்து வச்சாச்சு, அசத்தியாச்சு. புடி, நல்ல பொண்ணாக கிடைக்கும். கல்யாண பத்திரிகையோடு என்னைய பார்க்கவா போ. கர்மசாமிக்கு வரா. சிவபெருமானே,
சிவகங்கை, அதான் சிவபெருமானு கேட்டேன். சிவகங்கை, சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள், சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து மனம் மாடிடுவாள். அழகான தில்லைவனம் அன்னை அவள் வாழும் இடம். அண்ணா எங்க சிவகங்கையா? பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கீங்களா? ஆம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சா எங்கே இருக்கான்? சரி சரி, நல்லா இருக்கானா? உதவி செய்தானா? இன்னொருத்தர கால் விட்டுவா. எல்லாத்துக்கும் ஆமாம், அதுக்கு மட்டும் இல்லை 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 இல்லை. அரண்மனை கிளி பார்த்துருக்கியா? படம் பார்க்காண்டா, நான் அரண்மனையை பார்த்தேன். வீடு கட்டியிருக்கியாடா? வீட்டுக்குள்ளே இன்னும் போகலையாமலா? அதை வச்சுருக்கவா வேண்டாமாடா? வச்சுருக்கணும். அப்போ நான் வந்து கால் முடிச்சிட்டோம்னா அந்த நீ வச்சுக்கிடுவேன். கால் வந்துட்டு வா வா. கர்மசாமிக்கு பிரகாசம். இந்த கனியை கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே வை, வீடு வெளிச்சமாயிரும். இந்தா செல்வம் பெருகும், கடன்லாம் தீரும், மீண்டும் உனக்கு வெளிநாட்டு யோகம் பெருகியாச்சு. ஆனந்தமாக இருப்பாய் மகனே. இந்தா செல்வ சிறப்புடன் பூமானாக இரு. வாழ்க வாழ்க வாழ்க. நல்ல சாப்பிடுங்கோ. அதே சிவ 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 அண்ணாச்சி, உங்களுக்கு சிவகங்கையா? எந்த இடம்? சிவகங்கைக்கு முன்னாலேயே வருது. கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில் அதெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போகணும். கால் வந்துட்டாங்க. காட்டாறு வெள்ளத்தில் கருணை. யாருக்கா இது? அருமையான வார்த்தை, தூய தமிழ். என்ன அருமையான தமிழ் சுவாமியே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நாங்கள் பார்க்காத பூசாரி இல்லை. நாங்கள் பார்க்காத, பக்கத்தில் வாப்பா, மனத்தை அலப்பாய விடாமல் ஒரே நினைவாக இருப்பா. நாங்கள் பார்க்காத பூசாரி இல்லை, நாங்கள் அடிக்காத கோடாங்கி இல்லை, கெட்டாத தகடு இல்லை, போய் முறையிடாத கோயில் இல்லை. பொங்கலுக்கு பொங்க வச்சோம், தங்களுக்கு தங்க வச்சோம், என்னமில்லாமல் செஞ்சு பார்த்தோம். ஆனால் உடம்பை ஒட்டின நோய் இதுவரை போனதே இல்லை. கடப்பாறையை முழுங்கிட்டோம், கஷாயம் குடித்தா கரையுமாட. கடப்பாறையே முழுங்கியாச்சு, கஷாயம் குடித்தா கரையுமா? அப்படி தான் சத்தம் கேட்கும். அதை மாதிரி இருக்கும். கொஞ்சம் கண்ணை மூடி பார்க்கலாம். கண்ணை முடிக்காப்பா, கண்ணை முடிக்காப்பா, கண்ணை முடிக்காப்பா. உடம்பில் தீராத ஒரு தோல் சம்பந்தமான ஒரு நோயும், அரிப்பு காந்தல் போன்ற வேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கு. இருக்கா இல்லையா? இதுக்காக எவ்வளவோ பாடுபட்டோம், கேட்கலையே கருப்பசாமி அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தில். ஆனால் எல்லாருமே புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்காங்க. பிறவி நோய் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது. பிறப்பது என்பது ஒரு நோய். அந்த பிறவியோடவே இந்த உலகத்தில் மடிவது வரை தீராத ஒரு நோய் இருக்குன்னு சொல்லி 2 நோயை இறைவன் உருவாக்கியிருக்கான். அதில் ஒன்று கேன்சர், இன்னொன்று வந்து சோரியாசிஸ். புரியுதா? கேன்சர், சோரியாசிஸ். கேன்சர் முத்திட்டா 2ஆம் தரம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். உண்மையா? 12 வகை கேன்சர் இருக்குது. இப்போவும் கூடுதல் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸ்கின் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு கேன்சரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கின்னில் ஒரு கேன்சர் தோன்றுது, நிறம் மாறிக்கிட்டே இருக்கும், அப்படி காளான்கள் பூஞ்சை போன்று வளர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி இப்போ புதுமையாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் சயின்டிஃபிக்கான மெடிசன்லாம் மெகசின்லாம் படிங்க, சும்மாவே இருந்துக்கிட்டு இருக்காதீங்க. புரியுதா? சாப்பிட தூங்க அப்படிலாம் இருக்காதீங்க, நல்லா படிங்க. நான் சொல்கிறது தப்பாக இருக்காதீங்க யாருமே. படிப்பு உலகத்தில் கடவுளுக்கு அடுத்து நம்மளை காப்பாற்றுகிற ஒரு மாபெரும் ஆற்றல் கல்வி. அதை மதிக்கணும், அதை வணங்கணும் நம்ம. உண்மையா இல்லையா? அதை மாதிரி சோரியாசிஸ் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான தீர்ப்பு கிடைக்காத ஒரு நோய்.
புரியுதா? அந்த நோய் இறைவனே விதியின்படி உருவாக்கப்பட்ட நோய். அது ஒரு மருந்து போட்ட உடனே 4 நாள் ஆறிடும். 5ஆவது நாள் 2ஆவது நாள் லேசா வீணை கொடியுடைய வேந்தனேன்னு சொரிய ஆரம்பிச்சிடும். புரியுதா? அது ஒரு நோய் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நோய் உன் உடம்புல இருக்குது. உண்மையா இல்லையா? இதுக்காக இந்த சோரியாசிஸ் வந்தவங்களுடைய மனநிலை வலிமை இல்லாட்ட தற்கொலை பண்ணிக்கிடணுங்கிற எண்ணமெல்லாம் சில பேர்களுக்கு தோன்றும். சோரியாசிஸினுடைய சைக்காலஜி. ஏன்னா மனிதனுடைய தோற்றத்தை வித்தியாசமாக காட்டும், வேறுபட்டு காட்டும். யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க, அவங்கள தொடுவதற்கே அருவருப்புப்படுவாங்க. புரியுதா? இதுக்காக உடலை மூடிய ஆடைகளோடு வெளிக்காட்டுறது இருப்பாங்க. அது இந்த முகம் பக்கத்தில் மட்டும் 90% வராது. ஏன்னா முகத்தில் உள்ள ஒவ்வொரு திசுக்கள், ஒவ்வொரு நரம்புகளுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்குது. அந்த மெல்லிய நரம்புகளை போய் அது தாக்காது, அவ்வளோ சீக்கிரம் வராது. புரியுதா? மூளைக்கும் முகத்து நரம்புக்கும் தொடர்பு இருக்குது. அதனால தான் பழைய காலத்தில் உள்ளவங்க சேவிங் பண்ணக்கூடாதும்பாங்க. ஏன்? அந்த நரம்பியல் கூட பாதிச்சிடக்கூடாது, மனநிலைகளுக்கு இடைஞ்சல் கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சி அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கான். புரியுதா உங்களுக்கு? பிளேடு கண்டுபிடிச்ச பிறகு தான் சேவிங் பண்ணவே ஆரம்பித்தான். இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த சோரியாசிஸுங்கிற ஒரு நோயை குணமாக்குவதற்கு இந்த உலகத்தில் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கடவுள் கருணை புரிய வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். உண்மையா? அதனால் இந்த நோய் மூலமாக உனக்கு எந்த ஒரு மன இடைஞ்சல் வராமல், எந்த ஒரு ஆபத்து வராமல் காப்பாற்றி தாரேன். அதே மாதிரி இதனால் உள்ளம் பாதிக்கப்பட்டு உன் இதயத்துக்கே நோய் வந்துருச்சு. இப்போ நிறைய கடன்களாலும் மன வருத்தங்களாலும் தீர்க்கப்பட்டு வாழவா சாகவா கலந்த சாவு வந்த அன்னைக்கு போக வேண்டியதானே. என்னத்தை வாங்கி என்னத்தை செய்ய போகிறோம், இருக்கிறத சாப்பிட்டு பேசாமல் படுத்து கிடப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒன்றும் இல்லாமல் இப்போ நூலாக போயிட்டிய. இதில் வேறு யாரும் உதவானா பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் வாழ்க்கையை பார்க்கானே தவிர உன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதுக்கு நாதி இல்லை. நான் இருக்கேன் உன்னையை காப்பாற்ற. கண்ணை மூடு. கர்மசாமிக்கு இந்தா வருமானத்துக்கு வழியும் தந்திருக்கேன், ஆரோக்கியத்தையும் தந்து ஆயுளை காப்பாற்றி தரப்பா. வா மகளே, தீந்துரும். சந்தோஷமா இருக்கு, இனி வராது. கர்மசாமிக்கு 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 விறுவிறுன்னு சொல்லுதான். சொல்லுடா. திருச்சி எல்லை திருச்சி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா. மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்குடா? நான் உங்களுக்கு வேண்டாம். உனக்கு மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? சமயபுரம். உங்கள் வீடு சமயபுரத்துலையா? எந்த ஊர் அது? எந்த ஊர் பக்கம் இருக்குது? திருச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கம். நான் உன்னை கூப்பிடுறேன், நின்றுக்கா. அடுத்து இருக்குது, நீ வாடா. மாரியம்மன் கோயில் பக்கமா? கால் விட்டு வா. அப்படியா? உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உன்னுடைய தொழிலை பற்றியும் உடன்பிறப்புகளை பற்றியும் உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையாடா? இதற்கிடையில் பெற்றோரில் ஒருவருடைய ஆரோக்கியத்தில் மனக்குறையும் துயர அறைகளும் இருக்கும். உண்மையா? ஆமாம். அதனால் இந்த விஷயத்தில் எனக்கு தொழில் அமைவதை பற்றி எனக்கு முடிவு கிடைக்கணும் கருப்பசாமி. சாதகத்தில் போய் நான் பார்த்தா ஒவ்வொருத்தரும் மாறி மாறி சொல்லுதாங்க, ஒரு தெளிவான விடை கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஒன்றையை நோக்கி வந்திருக்கேன், எனக்கு வழி கொடுன்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. என்னடா வேணும் வேற? யார் உடன் பிறந்தவங்க? எங்கே இருக்கிறான்? உனக்கு அவனுக்கு இப்போ ஒத்து போகாத அளவுக்கு பிரித்து வச்சுருக்காங்களா? இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து போயிருக்கான். உங்கள் பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. அவன் கூட வாழ்ந்தானே. வேற ஜாதியா? சாதி இரண்டொழிய வேறு இல்லை. அப்போ என்னடா படிச்சிங்க நீங்களாம்? அது சும்மா பரீட்சைக்கு மார்க் வாங்க படித்தேன். யா நடந்துக்கிடவா படித்தான்? என்னடா தம்பி, அப்படி தானே? கால் வந்துட்டு வா. சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம். எவன் கேட்க போகிறான் அந்த உலகத்தில்? என்னடா
அப்படியா? கொஞ்சம் கண்ணை மூடு. போய் எவ்வளோ நாள் இருக்கும்? ரெடி ஆகிருக்கான். கண்ணை மூடுறா பார்ப்போம். சாதாரண பழக்கம் இல்லைடா, வாரிசை உருவாக்கக்கூடிய பழக்கத்துக்கு வந்துட்டாங்கடா தம்பி. கால் வந்துட்டு வா. அப்போதான் அந்த பேருவை நம்மளை பிரிக்க மாட்டாங்க, பிள்ளைய நம்ம செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டானா. இப்போ உன் தம்பியுடைய மனத்தை உன் பக்கத்தில் திருப்பி தரணும். எப்பா இதை யூடியூப்பில் போடாதீங்க, என்ன தப்பு, அந்த பிள்ளை வீட்டுக்காரங்க நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாது. இவன் தம்பியே கோபக்காரன், எதுக்கு கோவப்படுதானோ இல்லையோ பொண்டாட்டியை பற்றியோ வச்சுக்கிட்டு இருக்கவளை பற்றியோ பிரச்சனை வந்தால் திருச்சி மாநகர் தான் பெற்ற பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? என்ன பிள்ளைனே, எங்கே இருக்கிறேன்? கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அதில் இருந்து 4 to 5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பெருமாள் கோயில் தெரியுது. இருக்கலாம் என்னம்மா? இருக்கா? உங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கடி மாரியாத்தாளுடைய காப்பு வருது. அதே மாதிரி உன்னுடைய கட்டுமனைக்குள்ள முன்னோர்களை வழிபட்ட எண்ணம், முன் ஆத்மாக்களை நீங்கள் கும்பிட்டுருக்கீங்க. ஒரு கால் புரியலையோ? இறந்தவர்களை கும்பிட்டுருக்காங்க. இப்படி சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுது என்ன. அதனால் உன் பையனை பார்த்தேன். கால் வந்துட்டு வா. எனக்கா ஏப்பம் வருது? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன்னை விட்டு என் உயிரை பிரிக்க முடியுமா? பெண்ணாலே மனம் பாதிச்சு அவன் பையன், அவன் மனதுக்குள்ள ஒரு பெண் மீது நல்ல ஒரு பற்றும் பாசமும் நிறைய இருக்கு. புரியுதா? அவன் நம்மளை விட்டு கொஞ்சம் அகன்றிருந்து மனக்குழப்பமடைந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலைகளிலிருந்து குழப்பமாக இருக்கான். அவனை ஒரு புதிய வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம்னு நினச்சா அதுக்கு அவன் கட்டுப்பட மாட்டான், நம்ம சொல்லுக்கு உடன்படவும் மாட்டான். இப்போ அவனுடைய நேரமும் காலமும் அப்படி தான் இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். வந்ததும் அப்படி வச்சதும் அப்படி. நம்ம சொன்னால் எவன் கேட்க? வாக்கா இங்கே வா, உன்கிட்ட தாக்கா ரொம்ப பேச வேண்டியிருக்கு. ஏம்னா அண்ணன் ஓஞ்சி போயிட்டார், நீ தான் கொஞ்சம் இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு? இப்போ சொன்னபடி கேட்கணும். அவன் வச்சுருக்க பொம்பளை பிடிச்சா நீ இப்போ ஏற்றுக்கிட மாட்டியோ? ஆ ஆ பொண்டாட்டிக்கு கொடுக்கானா? நான் ஒரு கதை சொன்னேன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா? என் பிள்ளை அப்படி கிடையாது. யோக்கியம் வரான், செம்பத்துக்கு வீட்டுக்குள்ளே வைங்கடா. என்ன நல்லா புரிஞ்சுக்கா, பொண்டாட்டி நல்லவா. அவள் உங்களை எதிர்த்து பேசின காரணத்தால் இந்த குடும்பத்தில் அவள் நல்லவா இல்லைன்னு நீங்கள் முடிவுக்கு வந்திருக்கிய. ஆனால் அவன் வாழ்க்கையை பொறுத்தவரை அவள் நல்லவா தான். ஆனால் அவன் பாதையில் இன்னொருத்தரால் மனம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் இன்று அவன் அமைதியாக இல்லை, அங்கே குழப்பம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த உள்ளத்தை திருத்தி நல்லாக்கி தந்தால் போதும்லா. உங்கள் சொல்லியும் கேட்க வைக்கணும், அவன் வாழ்க்கையும் நல்லாக்கணும். திசை மாதிரி போய் குடும்பம் சீர்குறைஞ்சிடக்கூடாதுல்ல. உண்மையா இல்லையா? அடுத்து பேசுவோம். பொம்பளைனா சரியாக தான் இருக்கு. கால் வந்துட்டு வா. ஒன்று முடிக்கும்னே அடுத்து சாமி விரட்டு விரட்டுவார். அடுத்த கேள்வியை காடுப்பான். பிள்ளைகளுக்கு ஆசையை பாரு. நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? வா பக்கத்தில் வா. பெத்த தாய் அப்படி தான் இருப்பா. உண்மையா இல்லையாம்மா? ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஐப்பசியில் நிர்ணயமாகும். இப்போ உன் மகன் மனசுக்குள்ளே போய் யார் பேச்சை கேட்குறானோ அதை துண்டித்து வெளியே கொண்டு வரேன், குடும்பத்தோடு வாழ வைக்க. கர்மசாமிக்கு இந்தா வந்தாச்சு. மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தமாக இரு, வெற்றியாக இருப்பா. நல்லா இந்தாங்க கொஞ்சம் பணம் வாங்கிக்காங்க, ஆனந்தமாக இருங்க. சாப்பிடாம போயிட்டீங்கன்னா உங்களை ஊருக்கு விட மாட்டோம். வண்டியை பாதியிலே காரவே நிறுத்திடுவேன். வயிறு நிறையாமங்கிறது போகக்கூடாது சொல்லிக்கிறேன். சரி ட்ரெயினாகவே இருக்கட்டும். இப்போ என்ன ட்ரெயினை நீங்கள் நிறுத்த முடியுமோன்னு கேட்குறான். சொல்ல
ஆமாம், உங்களையும் போக விடாமல் இடையில தடுத்தோம்னா நினைச்சுவிய ட்ரெயின் போயிடும். நம்ம சொன்னால் யாருடா கேட்கா? என்னம்மா கருமசாமிக்கு பத்திரம் டாக்குமெண்ட் சம்மந்தமாக யாரும் கேள்வி கேட்க போகிறீங்களா? கால் வந்துட்டு வரலாம். என்ன டாக்குமெண்ட்டுமா? கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் ஏக்கா ஏக்கா நல்ல கால் விடலை. இன்னும் ஆஃபீஸ் தான் நடத்துதேன், கோயில் இது தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் போல கீழே விழக்கூட வேண்டாம், மனசு அங்கே விழுந்துட்டாலே போதுமே, மேட்ரு முடிஞ்சு போச்சே. உண்மையா இல்லையா? வாங்க உட்காருங்க. உன் டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்டில் 2 பேரும் உரிமைப்பட்டது மாதிரி தெரியுது. அதனால் அவங்க 2 பேருடைய மனநிலைகளையும் சரியாக்கணும். பாத்தியப்பட்டவங்க 2 பேருமே பக்குவப்படலை, அதை வெற்றியாக்கி தரணும். 1. அடுத்து உன் பிள்ளையை பற்றி ஒரு மன வருத்தம் இருக்குது, அதையும் கொஞ்சம் சரியாக்கணும். வேறு என்ன விஷயம் வேணும்? பக்கத்தில் வா, கண்ணை மூடிக்கா. லேசாக கண்ணை மூடிட்டு காது பக்கத்தில் உன்னுடைய கவனத்தை கொண்டு வா. கால் ஒன்று வரலாம். அது ஏன் காது பக்கத்தில் கவனத்தை கொண்டு வான்னு சொன்னேன்? உங்களுக்கு தெரியுமாங்களா? தெரியாது. இப்போ சொல்லுங்க பாரு. உன்னுடைய வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிறத மாதிரி அப்படின்னு கால் தேஞ்சா எப்படி சத்தம் கேட்கும்? நடக்கும் பொழுது கால் அப்படி உரசும் போது சத்தங்கள்ல அந்த மாதிரி ஒரு சப்தமும், யாரோ ஆள் பேசிக்கொண்டு இருப்பது போன்ற இப்படி ஒரு சத்தமும் கேட்கலையா? அதுதான் காது பக்கத்தில் உன் கவனத்தை கொண்டு வான்னு சொன்னேன். கால் வந்துட்டு வா. எண்ணிலாரும் தவத்தும் வச்சதும் உண்மையம்மா, செய்ததும் உண்மையம்மா. அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக வாழ வச்சு தாரேன். டாக்குமெண்ட் சொந்தமான குழப்பத்தையும் நீக்கி தாரேன். வேறு என்ன வேணும்? ஆமாம். உன் நாயா? என்ன நாய் அது? நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? அந்த நாயை யோசனை பண்ணி உன் வீட்டுக்கு கொடுத்துருக்க வேண்டாமா அவங்க? நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டீங்களா? பக்கத்தில் வாங்க. கொடுத்தாங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட முடியுதா? இப்போ நான் பாடின பாட்டை நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்களா? நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? நாயே நீ எங்கே போறிய? கொஞ்சம் கண்ணமுடு. அம்மா பராசக்தி, ஏன் அந்த நிலைமை? நாயை பற்றி கவலைப்பட சொல்லாதே. இருக்கிற தீய சக்திகளை நீக்கி தெளிவாக வாழ வைக்கிறேன். இந்த வெற்றி உண்டு. என்னை இருந்து பார்த்துட்டு போ. நல்லா. கருமசாமிக்கு கரூர் எல்லை. கரூர் யார்ப்பா? கரூர். பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. ஒரே ஒரு கறி இருக்கிறது. யார் அது? தாராபுரம். தாராபுரம். அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா, வளர்ந்ததம்மா. ஒரு கொடியில் 2 மலர்கள் மலர்ந்ததம்மா. கொஞ்சம் தண்ணி தாடா. நேரம் கொடுக்க வேண்டியதானே. சகோதரன் சகோதரி. வரும் புயலை எதிர்த்து நின்று சிரிக்கின்றேன் அம்மா, தங்கை வாழ்வுக்காக இந்தேன் அம்மா. ஒரு கொடியில் இன்னொரு தரம் 2 மலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா.
என்ன படம் அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? காஞ்சி தலைவன் படம், எம்ஜி ராமச்சந்திரன் நடித்த படம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை வசனம், அண்ணன் எம்ஜிஆர், தங்கை விஜயகுமாரி, எஸ்எஸ்ஆர் அவர்களுடைய மனைவி, எஸ்எஸ்ஆர் மனைவி விஜயகுமாரி. அப்பொழுது சகோதர பற்று பாசத்தை வச்சு வந்த பாட்டு இது. புரியுதா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீதிமன்றத்தில் போட்டு உங்களை இழுத்தடித்து மெல்ல மெல்ல பணத்தை கட்டி இந்த இடத்த கைப்பற்றிடணும்னு சொல்லி அவன் முடிவுக்கு வந்திருக்கிறான். இப்போ உங்களுக்கு அந்த இடம் வேணுமா அல்லது அந்த இடத்துக்குரிய பணம் வேணுமா? இடமே கொடுத்துடணும். அப்போ உங்கள் பக்கமே அந்த வெற்றியை தரணும். ஆனாலும் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கீங்களே, இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? நாங்கள் பணம் வாங்கலை, அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், இத்தனை மாதத்துக்கு உள்பட எங்களுக்கு பணத்தை தந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த கால அவகாசத்தை அவன் மாற்றி எழுதி உங்களை கொஞ்சம் ப்ரோக்ரேஜ் பண்ணி இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்கான். புரியுதா? அதை நான் கிழிச்சு போடுதேன். நீ கால் ஒன்றுட்டு வா. என்னடா தம்பி, உண்மையா இல்லையா? நம்ம சொன்னால் யாருப்பா கேட்கா? நாங்கள் தான் கேட்கமே. அதில் 2 3 கடைகள் இருக்குது போலுக்குன்னு. அதை கடையை தாண்டி கொஞ்சம் இடம் கிடக்காரு, கொஞ்சம் பிறம்போக்கு இருக்கோ, இன்னொருத்தர் இடம் இருக்கா? அந்த அவனுடைய வயிற்றுக்குள்ள குடல்லாம் கருகி கேன்சர் வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறானான். அவன் அதுக்கு முன்னால் இந்த கேஸ் அடித்து இந்த இடத்த நம்ம வீட்டுக்கு உரிமை ஆக்கிட்டோம்னா நல்லா இருக்குன்னு நினச்சி பிளான் போட்டு ஓகே பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே பண்ணி அதை அவனுடைய நோயை வச்சு நீதியோடு அவனை நடக்க வச்சு இடத்த, உங்களுடைய உரிமையான இடத்த நான் வாங்கி தந்துருந்தேன். அவன் கொடுத்த பணத்துக்கு வட்டி கேட்பான். அந்த வட்டியை ஒரு நீதியான முறையில் பேசி போடா வெள்ளன்னு சொல்லி அனுப்பிடுவான். வெற்றிவேல் முருகனுக்கு வாமாங்க, பக்கத்தில் வா, ஜெயிச்சாச்சு ஓடு. கர்மசாமிக்கு அடுத்த தாராபுரம் தலைவன் தலைவி. வருக செல்வ மக்களே. சிவனுக்கு இசைந்தது சிவராத்திரி, அவன் தேவி குகந்தது நவராத்திரி. அப்படிதானே? தவத்தின் முறையே ஒரு சக்தி. சிவன் கோயில் எங்கே இருக்குண்ணே? தாராபுரத்து ஈஸ்வரர் இருக்காரா? அப்படியே வலது பக்கம் ரோட்டை திருப்பி போனால் ஒரு பெருமாள் கோயில் வருது, இருக்கோ? கால் வந்துட்டுவாங்க. பாபு பாபு தவத்தின் முறையே இருத்தி வைத்து. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் ஓராண்டுகளுக்குள்ள சில நகைகள் உங்களை கைவிட்டு போய்விட்டது. அதில் முறையோடு போன நகையும் உண்டு, கைவிட்டு காணாமல் போனதும் உண்டு. உண்மையா இல்லையாடா? காணாமல் போனதும் உண்டு, திருப்பி மீட்ட முடியாத நிலைமையில் தள்ளப்பட்டதும் உண்டு. இப்போ தொழில் பார்க்கக்கூடிய மன ஊக்கமும் உடல் வலிமையும் இழந்து வேதனைப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. குடியிருக்கிற வீடு நமக்கு ராசியாக இருக்கா இல்லையா? இவ்வளோ நாள் நல்லா இருந்தவன் இப்போ நல்லா இல்லையே, ஏன் தான் இப்படி சோதனை நடக்கும்னு உள்ளத்துக்குள்ளே குழம்பிக்கிறீங்க. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காக எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தெளிவான விடை கிடைக்கல. அதுக்கு வெற்றியை நான் உருவாக்கி தரணும், இழந்த பணத்தையும் வாங்கி தரணும். காலில் வந்துட்டு வாங்க. தங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்திமயம் குமரன் எழில் கோலம். வேற என்னப்பா வேணும்? அதான் ஒருத்தருக்கு சீரான வாழ்க்கையை நான் அமைச்சு தரணுங்கிறேன். என்ன படிச்சிருக்கிறேன்? கொஞ்சம் கண்ண மூடு. அவனை பாஸ்போர்ட் எடுக்க சொன்னானே, அவனுக்கு வெளிநாட்டில் இருந்து விசா வரப்போகுதே, அனுப்பி வச்சுருவோமா? கவலை இல்லாமல் அனுப்பிடுவோம். கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணுவான்டா. வா பக்கத்தில், நான் இருக்கிறேன். விசாவுக்கு பணத்தை கட்டு, தடையில்லாமல் வாங்கி தரேன். ஓடு. இந்தா மகளே, செல்வ சிறப்போடு இருப்பாயாக. வாயை கொஞ்சம் குறைச்சுக்கா.